ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஸ்லைடிங்கில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கு இல்லையா? எனக்கு எஃப்சி அண்ட் ஆர்ஐ செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. ப்ரெஃபரன்ஸில் 15th இருக்குது இந்த காலேஜ். நான் ஸ்லைடிங் போட்டால் ப்ரெஃபரன்ஸில் மேலே இருக்கிற காலேஜ் கிடைக்குமா? அப்படி சப்போஸ் ஸ்லைடிங் போட்டு கிடைக்கலன்னா இந்த சீட் தருவாங்களா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. ஸ்லைடிங் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி வேக்கண்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கிற மேலே இருக்கிற காலேஜஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களோட கட் ஆஃப் வேக்கண்ட் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிருக்கிற காலேஜை கொடுத்துருவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஸ்லைடிங்க்கு நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற ப்ரெஃபரன்ஸில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருக்கிற காலேஜ் என்ன ஆயிரும், அதை ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 15th டிசம்பருக்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். பிகாஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஸ்கெடியூல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. 15-12 வரைக்கும் நடக்குது இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்டில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஜெனரல் கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 15-12 வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குமா, நெக்ஸ்ட் ஃபேஸோட ஸ்லைடிங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.